अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद फ़इन्न अस्दक़ल हदीस किताबुल्लाह व ख़ैरुल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रुल उमूरि मुहदसातुहा कुल्लु मुहदसतिन बिदअह कुल्लु बिदअतिन ज़लाला कुल्लु ज़लालतिन फ़िन्नार। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाहा हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। या अय्युहन्नास क़द जाअतकुम मौइदतुम मिर रब्बिकुम व शिफ़ाउन लिमा फ़िस सुदूर व हुदन व रहमतुल लिल मुमिनीन। रब्बि इश्रह लि सदरी व यस्सिर लि अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली रब्बि ज़िदनी इल्मा। மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது பெற்ற அன்பும் ஆதரவும் பேர் அருளும் அவன் புறத்திலிருந்து அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடையாம் அண்ணலும் பெருமகனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அரும்பாடுபட்டு அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து பின்பற்றி நம்மவரை கொண்டு சேர்த்த அனைத்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கே குழுமிருக்கும் நம்மவர் அனைவரின் மீதும் ஏக இறைவனாம் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நீடித்து நிலவட்டுமாக என்று அல்லாஹ்வுடைய அருள் பொங்கும் ரமலான் மாதத்தில் அவன் நம் மீது கடமையாக்கிய நோன்புகளை நோற்றுவர்களாக இரவு வணக்கங்களை நின்று வணங்கியவர்களாக அவனது அருளை எதிர்நோக்கி இங்கே குழுமிருக்கும் நம்மவர் அனைவரின் மீதும் ஏக இறைவனாம் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நீடித்து நிலவட்டுமாக என்று இறைவனும் இறைஞ்சியவனாக என்னுடைய இன்றைய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அருமையான வேளையில் ரமலான் மாதத்தின் தொடர் தலைப்பாக நான் பேசுகிறேன் என்கிற தலைப்பில் கடந்த 3 நாட்களாக என்ன தலைப்பை பார்த்திருக்கிறோம். முதலாவதாக நான் ரமலான் பேசுகிறேன். அடுத்ததாக இந்த ரமலானில் நம் மீது கடமையாக்கிய நோன்பு, நான் நோன்பு பேசுகிறேன். நேற்றைய தினம் அந்த நோன்பு நம்மிடம் கொண்டு வரக்கூடிய பண்பாக இருக்கக்கூடிய தக்வா, நான் இறையச்சம் பேசுகிறேன் அப்படிங்கிற தலைப்பில் பேசும். அப்போ இறுதியாக நேற்றைய தினம் நாம் முடிக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்ட ஒரு துஆவை இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லிட்டு இன்றைய உரையை துவங்குறோம்னு சொல்லிடுறோம். அதற்கு முன்னேதாக நேற்று நாம் அந்த இறையச்சம் சம்பந்தமாக பார்த்த விஷயங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இறையச்சம் சம்பந்தமாக அதிகமாக பேசுகிறான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறையச்சம் சம்பந்தமாக அதிகம் பேசுகிறார்கள். அதற்கு ஒரே ஒரு ஆயத்தை நாம் ரொம்ப அதிகமாக அதை அழுத்தமாக சொல்லியிருந்தோம். என்ன? சொர்க்கம் யார் போவா? முத்தகீன்கள் தான் போவாங்க. ஏன்? ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய 3வது அத்தியாயம், சரிங்களா, சூரத்து ஆல இம்ரானுடைய 133வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்துல நிறைய விஷயங்களை பேசுறாங்க. சாரிஹு இலா மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிக்கும் வல் ஜன்னத்துன் அர்து ஸமாவாத்தி வல் அர்த். இறுதியாக வசனத்தை முடிக்கிறான், ஓ இத்தத் லில் முத்தகீன், அது இறைவனை அஞ்சுபவர்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது. சொர்க்கம் தயாரித்துடைய ஒற்றை காரணம் என்ன? சொர்க்கத்துக்குள்ள முத்தகீன்கள் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ரப்பல் ஆலமீன் தயாரிச்சிருக்கிறான்ற விஷயத்தை நம்ம சொன்னோம். சரி, அது இன்றைய தினம் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிகளார் எங்களிடத்தில் சொன்னார்கள், இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதிகம் செய்து வந்தார்கள். என்ன பிரார்த்தனை? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, என்னன்னு சொல்லிட்டு, அல்லாஹும்ம இறைவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா. நேற்று நாம சொன்ன மாதிரி 4 காரியங்களை ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நம்மளையும் கேட்க சொல்றாங்க. அது என்ன 4 காரியங்கள்? நம்முடைய இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான எல்லா விஷயங்களும் இந்த 4 காரியங்களுக்கும் சிப் பண்ணிடுறோம்.
நீங்க என்னெல்லாம் மனசுல வச்சிருக்கிறீங்களோ, எதையெல்லாம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறதோ, எதெல்லாம் உங்களுக்கு அடிப்படை தேவையானதாக இருக்கிறதோ, எல்லா விஷயங்களும் இதுக்குள்ள ஜிப் பண்ணி அல்லாஹ்வுடைய தூதரோட துஆவா, சின்ன துஆவா சொல்லி கொடுக்குறாங்க. என்ன? அல்லாஹும்ம இறைவா, இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, எனக்கு நேர் வழியை நீ தா. ஃபர்ஸ்ட் என்ன கேட்கணும்? அல்லாஹ் இடத்துல நேர் வழி வேணும், ஹுதா. சரிங்களா? ஏன்? நேர் வழி இல்லாமல் நிச்சயம் சொர்க்கம் செல்லவே முடியாது. சப்தம் கொஞ்சம் வாய்ஸ் இல்லை. நேர்வழி இல்லாமல் சொர்க்கம் செல்லவே முடியாது. இப்போ நேர்வழி என்பது மிக முக்கியம். நாம் திருமறை குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்திலையும் தொழுகைகளில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேளை தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதலனா தொழுகை இல்லைன்றாங்க ரசூல். அப்பேற்பட்ட அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் என்ன கேட்கிறோம்? இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களை நேரான பாதையில் நீ வழி நடத்து, சத்திய பாதையில வழி நடத்து. அது வழிகேடர்களுடைய பாதை கிடையாது, உன்னால் கோபிக்கப்பட்டவருடைய பாதை கிடையாது, எங்களை சரியான பாதையில் நடத்துன்னு கேட்கிறோமா இல்லையா? சரியான பாதை நடத்து. அந்த அடிப்படையில் முதலாவதாக அல்லாஹ்வின் தூதர் கேட்க சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. நாலே நாலு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் என்ன? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, நேர்வழி, வத்துகா, நேற்றைய தலைப்பு என்னது? இறையச்சத்தை இறைவா உன்னிடம் வேண்டுகிறேன், தக்குவாவை எனக்கு தா, நேர்வழியை தா. நேர்வழி மட்டுமல்ல பத்தாது, இறையச்சம், உன்னுடைய அச்சம் எனக்கு வேணுமே. வழி இதுதான் தெரிஞ்சிருச்சுப்பா, அந்த வழிக்கு போகணும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பயம் எனக்கு வேணும்ல. அதை விட்டு பல வழிகேடுகள் இருக்குது, அந்த வழிகேடுக்கு போகாம இருக்கிறதுக்கும் அல்லாஹ்வுடைய பயம் எனக்கு வேணுமா இல்லையா? அதை அல்லாஹ்வின் தூதர் கேட்க சொல்கிறார்கள். வத்துகா வல் அஃபாஃப, இறைவா ஒழுக்கத்தை எனக்கு தா. ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடிய ஒற்றை மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். உலகத்துல வேற எந்த மார்க்கத்திலும் ஒழுக்கத்தை இவங்களால் பார்க்கவே முடியாது. ஏன்? அவ்வளவு அறிவுபூர்வமான மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய இஸ்லாமிய இயற்கை மார்க்கம் அப்படிங்கிறதுனால அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, எனக்கு ஒழுக்கத்தை நீ தா. இறுதியாக ரசூலுல்லாஹ் கேட்க சொல்றாங்க, வல் கினா, கினானா கனின்னு அர்த்தம். கனினா சொல்றாங்கல்ல மால், தௌலத், எனக்கு செல்வத்தை தா. அப்ப பாருங்க, இந்த நாலு விஷயத்துக்குள்ள உங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்க ஜிப் பண்ணிருக்கோம். முதல்ல நேர்வழி, அடுத்தது இறைவனுடைய அச்சம், மூன்றாவது ஒழுக்கம், நான்காவது செல்வம். அப்ப இது எல்லாமே தேவையான விஷயம் தான், ஒரு மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய நல்ல விஷயங்களா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இது சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5265வது செய்தியா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சரி, இன்றைய உரைக்குள்ள போயிடலாம். இன்றைய தினம் நேற்று தக்வாவில் முடிச்சோம். சரிங்களா? அந்த தக்குவாவை சொல்லிவிட்டு, அந்த தக்குவா நமக்கு எதன் மூலம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த தக்குவா என்பது, இறையச்சம் என்பது திருமறை குர்ஆன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இந்த ரமலான் மாதத்திற்கான சிறப்பும் திருக்குர்ஆன் தான். நேற்று முந்தைய நாம பார்த்தோம், இந்த ரமலான் மாசத்துக்கு ஏன் சிறப்பு? ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த குர்ஆன் அருளப்பட்ட காரணத்தினாலதான் ரமலான் மாசத்துக்கு சிறப்பு இருக்கிறது. அது எப்படியாப்பட்ட குர்ஆன்? ஹுதல்லின்னாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும். பையினாத்தி மினல் ஹுதா, சத்தியத்தை பிரித்து காட்டும். வல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறுபடுத்தி காட்டும். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர் ஃபல்யஸும், உங்களில் அந்த மாதத்தை அடைபவர் நோன்பு நோக்கட்டும். ரமலான் மாசத்தை யார் அடைகிறீங்களோ நோன்பு வைங்க. ஏன் தெரியுமா? ஷஹரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் தான் நாம் குர்ஆனை இறக்கி அருளோம்னு சொல்லிட்டு ரப்புல் ஆலமீன் குர்ஆன் இறக்கப்பட்ட காரணத்தினால்தான் இந்த மாதத்துக்கே சிறப்பு இருப்பதாக சொல்கிறார். அப்ப அப்பேற்பட்ட குர்ஆன் என்ன பேசுகிறது? இன்றைய தினம் நான் குர்ஆன் பேசுகிறேன். குர்ஆனை பற்றி குர்ஆனில் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். 10வது அத்தியாயத்திலேயே 57வது வசனம். அதான் உங்களுக்கு முன்னாடி நான் முன்னுரையில் வாசித்து காட்டிய வசனம். ரப்புல் ஆலமீன் மனிதர்களை எல்லாரையும் பார்த்து பேசுகிறான். யா அய்யுஹன் நாஸ், கூப்பிட்டு பேசுறான். அப்படியே 19 பேசாம யா அய்யுஹன் நாஸ், கேளுங்கப்பா மனிதர்களே என்று கூப்பிட்டு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடமிருந்து இதோ இறக்கி அருளப்பட்டிருக்கிறது, வஹி செய்தி வந்திருக்கிறது. என்னது? வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு, கழிவுகளுக்கு, கசடுகளுக்கு ஷிஃபாவை, நிவாரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி இருக்கிறான். வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர் வ ஹுதன், இதோ நேர்வழியும் இதுதான். எது? குர்ஆனை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் சொல்கிறான். வ ஹுதன் வ ரஹ்மத்தல் முஃமினீன், நம்பிக்கை கொண்டோருக்கு இது ரஹ்மத்தாக, அருள்குடை
திருமறையாக இருக்கிறது என்று சொல்லி ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் திருக்குர்ஆனை பற்றி பேசக்கூடிய வசனமாக இது இருக்குது. அப்ப பாருங்க, ஒட்டுமொத்த மனிதர்களை பார்த்து ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு நிவாரணம் இந்த குர்ஆன், நேர்வழி இந்த குர்ஆன், நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களுக்கு அருள் ரஹமத் இந்த குர்ஆன் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்பேற்பட்ட திருக்குர்ஆனோடு தொடர்பை அதிகம் ஏற்படுத்தக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். சரிங்களா? அதை நாம் அதிகம் பயன்படுத்தணும். ஒரு காலம் இருந்ததுங்க, திருமறை குர்ஆன் என்பது வீடுகளில் புத்தகங்களாக இருந்தது. ஆனால் அன்றைய தினத்தில் குர்ஆனுடைய தொடர்பு நடத்துறது எப்படி தெரியுமா இருந்தது? ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு போட்டி இருக்கும். ஒரு ரொம்ப நல்ல போட்டி, ஆரோக்கியமான போட்டி இருக்கும். என்ன, ஆளுக்கு ஒரு குர்ஆன் எடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அப்படி ஓடி 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 முடித்து விட்டு இறுதியாக சொல்வார்கள், இந்த ரமலானில் நான் 2 குர்ஆனை முடிச்சேன், இந்த ரமலான்ல நான் 3 குர்ஆனை முடிச்சேன், இந்த ரமலான்ல நான் 4 தோறு முடிச்சிருக்கிறேன் என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் ஆரோக்கிய போட்டி போடக்கூடிய காலம் ஒன்று இருந்தது. ஆனால் எந்த காலம்? குர்ஆனை நம்ம கையில தூக்கிட்டு போக முடியாது. ஆபீஸ்க்கு தூக்கிட்டு போக முடியுமா? வேலைக்கு தூக்கிட்டு போக முடியுமா? கடைக்கு தூக்கிட்டு போக முடியுமா? இல்ல, வீட்டுல உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா கடையில உட்கார்ந்துக்கிட்டு ஃப்ரீ டைம்ல உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருப்போம், சிலரை பார்த்து இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இன்னும் எளிதாக ரப்புல் ஆலமீன் நம்முடைய கைகளில் ஆண்ட்ராய்டு போன்களில் ஆண்ட்ராய்டு ஆப்களால் எவ்வளவு எளிமையாக ஆக்கி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த வாசகங்கள் இடத்துல வருகிறதா? இந்த போன ரமலான் நான் 1 குர்ஆனை முடிச்சேன், எத்தனை பேர் சொல்ல முடியும்? கடந்த ரமலான்ல நான் 2 தோறு முடிச்சிருக்கிறேனே, 3 தோறு முடிச்சிருக்கிறேனே. இல்லையே, இந்த போட்டிகள் குர்ஆனை விட்டு விலகிய சமுதாயமாக மாறிட்டோமே. குர்ஆனை விட்டு விலகிய சமுதாயமாக மாறினால் நிச்சயம் வழிகேட்டுக்கு நாம் சொல்வோம் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதற்கு முன்னர் வழிகேட்டு போன எல்லா சமுதாயங்களும் அல்லாஹ்வுடைய இறை வேதத்தில் இருந்து அப்படி அப்புறப்பட்டு போனதுதான் காரணம். அல்லாஹ் அவருடைய அந்த வேதத்தை விட்டு கொஞ்சம் அப்படி ஒதுங்கி நின்னாங்க. ரொம்ப படிச்சுட்டோம்பா, நம்ம ரொம்ப மெத்த படிச்சவங்க ஆயிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் ஒதுங்கி நின்னாங்க. அல்லாஹ் அப்படியே வழிவேக தள்ளி விட்டான். சலாலத்துல போய் நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறி விட்டார்கள். இன்றைக்கு அதே குறையை, அதே பிழையை இஸ்லாமிய சமுதாயம், நம்பிக்கை கொண்ட சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறதா ரொம்ப கவலைக்கிடமான விஷயம். இது செய்யக்கூடாது, இது மாற்றப்பட வேண்டிய பண்பு. பாருங்க, திருமறை குர்ஆன் என்பது எவ்வளவு அருமை வாய்ந்த, எவ்வளவு நமக்கு ரஹ்மத்துகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய, எவ்வளவு நன்மைகளை சேர்க்கக்கூடிய காரியம் அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் புகாரியில் இடம்பெறக்கூடிய 4977வது செய்தி. இந்த குர்ஆனை ஓதுறாங்கல்ல, சிலர் குர்ஆனை ஓதிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு விட்டுருவாங்க. விட்டா குர்ஆன் எப்படியாப்பட்டதுன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குர்ஆன் அப்படிங்கிறது எப்படியாப்பட்டதுன்னா, நீங்க ஓதிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்க கண்ட்ரோல்லயே இருக்கும், அந்த ஃப்ளோ கரெக்டா இருந்துகிட்டே இருக்கும். நீங்க நடுவில் சின்ன ஒரு கேப் விட்டீங்கன்னு வைங்களேன், அவிழ்த்து விடப்பட்ட ஒட்டகம் ஓடி விடுவது போல் குர்ஆன் ஓடி. மறுபடியும் அவர் குர்ஆனை கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்தாருங்களேன், இது என்னது, இது ராவா தாலா, இது ராவா ஜாவா, இடிக்குது, ஜீமுக்கு புள்ளி மேல வருமா கீழ் வருமா, வருதா இல்லையா, ஹாவா இது ஹாவா, டவுட் வருது. இப்போ ஓடிடுச்சு ஒட்டகம், எங்க போய் பிடிச்சு வர்றதுக்கு லேட்டா. அப்புறம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓதக்கூடிய அந்த ஃப்ளோ இருக்கக்கூடிய நபர்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், மலக்குமார்களோடு சஞ்சரிக்க. மனுஷனே இல்லப்பா, யாரு இவெல்லாம் மனுஷனே இல்ல, மலக்குன்றாங்க ரசூல். யாரை சொல்கிறார்கள்? சஹீஹ் புகாரிடம் 4937வது செய்தி. நபிகளார் சொல்கிறார்கள், மஸலுல்லதீன யக்ரவுல் குர்ஆன், யார் குர்ஆனை ஓதுகிறார்கள் எப்படி, வஹுவ ஹாஃபிஸுன் லஹும் அஸ்ஸவரத்தில் கிராமில் பரரதி, அப்படி ஃப்ளோ அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்களே, ஓதுறாங்களே. நீங்க ஷியாமுல் லைல ஆபிதாரவர்கள், இந்த குர்ஆனோடு தொடர்புடையவர்கள், அப்படி அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி அப்படின்னு போறாங்களே. இப்படி போகக்கூடிய இந்த ஃப்ளோவை பற்றி ரொம்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், வ மஸலுல்லதீன யக்ரவுல் குர்ஆன், இவர்கள் எப்படியாப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, ஹாஃபிஸுன் வஸமவுஸ் லஹும் அஸ்ஸஃபரத்தில் கிராமில் பரரதி, அவர்கள் மலக்குமார்களோடு சஞ்சரிக்கக்கூடியவர்கள். அவங்களாம் மனுஷனே கிடையாதுப்பா. யாரு? குர்ஆனை அழகாக, குர்ஆனை தெளிவாக, குர்ஆனை விரைவாக, ரொம்ப விரைவான ஓடுறது கிடையாது. சுன்னத் வல் ஜமாத் 20 ரக்காத் ரேஸ் ஓடுறது கிடையாது. சரளமாக ஓடக்கூடியவர்கள், சிக்காமல், அந்த இடத்துல திக்காமல் ஓடக்கூடியவர்கள், சரளமாக ஓடக்கூடியவர்கள், மலக்குமார்களோடு சஞ்சரிக்கக்கூடியவர்கள். ஓத தெரியல, இப்பதான் ஓட ஆரம்பிக்கிறேன், திக்கிறேன், திணறுகிறேன், அங்கங்க மாற்றேன், எனக்கு வரல, இன்னும் ஃப்ளோ வரல, என்ன நன்மை? அதுவும் சாதாரண நன்மை கிடையாதுங்க. இன்னைக்கு அதான் விளைக்கிறோமா இல்லையா, நமக்கு வரலையே பை ஃப்ளோ, நமக்கு அந்த வரமாட்டேங்கிற, இடிக்குது, அங்கங்க மாற்றேன்னு, சிக்கிறேன்னு, உங்களை சிலாகித்து சொல்கிறது யார்? அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், மஸலுல்லதீன வ மஸலுல்லதீன யக்ரவுல் குர்ஆன வஹுவ யதஆஹதுஹு வஹுவ அலைஹி ஷதீத், யாரு குர்ஆனை திக்கி திக்கி அப்படி மாத்தி அப்படி ஓதுறாரோ, ஃபலஹு அஜ்ரான், அவர்களுக்கு 2 மடங்கு கூலி.
ஏன் தெரியுமா? அவனுக்கு ஓட தெரியும், ஓடிட்டான். அவன் மலக்கு விட்டுரு. ஓட தெரியலன்னாலும் விட்டுட்டு வராம, ஓட தெரியல இருந்தாலும் இறை வசனம், அல்லாஹ்வின் வேதம், வகை செய்தி, நேர்வழி, இது எனக்கு ரஹமத்தாக இருக்கிறது, இதை எனக்கு ஏற்பட்ட காரணத்தினால் ரமலானுக்கு சிறப்பாக இருக்கிறது. அப்பேற்பட்ட குர்ஆனை திக்கியாவது திணறையாவது முக்கியாவது எப்பேற்பட்டாவது ஓதிடணும் அப்படின்னு முயற்சி எடுத்தியே அதற்கு அஜ்ரான் 2 மடங்கு கூலிகள், டபுள் கூலின்றான். யாரு? அல்லாஹ். அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். விட்டுறக்கூடாது. வரலையே, திக்குதே, எனக்கு முக்குதே, அவர் மாதிரி ஃப்ளோ வரலையே, அவர் நல்லா ஓடுறாரு, கொஞ்சம் வெக்கப்படும். நமக்கு ஒரு வருமா இல்லையா? ஒருத்தர் நல்லா ஓடிக்கிட்டு போறாருன்னு அவர் பக்கத்துல நம்ம ஓடுறோம். அவர் அலிஃப் லாம் மீம் அலிகல் கிதாப் அரை பஃபி உதரின் முத்தகின் ஓடுறாரு. அப்பதான் என்ன பண்றோம்? அலிஃப் லாம் மீம் அலிகல் கிதாப் அப்படின்னு வரும். விட்டுறாரு, டபுள் கூலின்றாங்க. விட்டுறக்கூடாது. வரலையே, விட்டுற குர்ஆனை விட்டுறாரு. பிடிச்சிக்க, எப்படியாவது பிடிச்சிக்க, வந்துடும் இன்ஷா அல்லாஹ். 2 கூலி யாருக்கு கொடுப்பா? நீங்க இன்னைக்கு ஸ்கூல்ல கொடுப்பாங்களா? நல்லா ஓடுறான் ஒரு பையன், நல்லா எழுதுறான் ஒரு பையன், எக்ஸாம் சொன்ன உடனே ஓடுற பிராக்டிசிங். அவங்க சொல்றாங்க எலக்யூஷன், இங்கிலீஷ் எலக்யூஷன், தமிழ் எலக்யூஷன், பேச்சு போட்டின்றாங்க. சரளமா ஒருத்தர் பேசுறாரு, சரளமா பேசக்கூடிய ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துறாங்க. ஒருத்தர் வேற திக்கி திக்கி பேசுறாரு, அவரால் சரியா பேச முடியல, இவருக்கு பிரைஸ் கொடுப்பாங்களா? பிரைஸ் கொடுக்கும். அல்ல 2 கூலின்றான், டபுள் கூலின்றான். வரலன்னாலும் விட மாட்டேங்கிறான். பத்தியா? அவனுக்கு குர்ஆன் ஓட தெரியலனாலும் குர்ஆன் ஓட முயற்சி செய்யணும். செய்யக்கூடிய முயற்சிக்கு தரக்கூடிய கூலி 2 மடங்கு என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை நம்ம பார்க்கணும். நேற்று நாம பார்த்தோம். அல்லாஹ்வின் தூதர்கள் வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அக்ரமுன் நாஸ், மனிதர்களில் சிறந்தவர் யார்? என்ன பதில் சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? யூசுப் நபி இல்ல, அத்காக்கும், உங்களில் இறையச்சமுடையவர் தான் சிறந்தவர் தான். சரிங்களா? அடுத்த பதில் தான் யூசுப் நபி. சரிங்களா? நேற்று ஒரு சகோதரர் சொன்னார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவர். அவர் மனிதர்கள் சிறந்தவர் கிடையாது, படைப்பினத்திலேயே சிறந்தவர். நீ மலக்கு, ஜின்னு, மின்சான்னு, மக்லூக்கு எல்லாத்தையும் எடுத்துக்க, இதெல்லாம் படைப்பினம். அல்லாஹ் தவிரங்க, அல்லாஹ் தவிர இருக்கிற மொத்தமே படைப்பு. அந்த படைப்பினங்களிலேயே சிறந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதான் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் அவர்கள் வந்து கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ் கைருல் பரியா அப்படின்னாங்க. அல்லாஹ்வின் தூதரை பார்த்து ஒருத்தர் நபி தோழர் சொல்லுவாரு, படைப்பினங்களில் சிறந்தவரே அப்படின்னு. உடனே அல்லாஹ்வின் தூதர், நான் கிடையாது, இதுதான் இப்ராஹிம், அது இப்ராஹிம்னுவாங்க. சரிங்களா? அது படைப்பினங்களில் சிறந்தவர். மனிதர்களில் சிறந்தவர் அத்காக்கும், இறைவனை அஞ்சக்கூடியவர் என்றாங்க. இங்க இன்னொரு செய்தியை பாருங்க, ஹதீஸ்களில் வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அறிக்கிறாங்க, என்னன்னு சொல்லிட்டு, ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அறிவித்தார்கள், யாரு என்ன கைருக்கும், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும், உலகத்தில் இருக்கிற எல்லாரும், இருக்கிறவங்க சிறந்தவர் யாரு? கைருக்கும், உங்களில் சிறந்தவர் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, யார் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். வாங்க பையன், ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. அலீஃப் இப்படி கோடு போட்டிருக்கும், பா இப்படி போட்டிருக்கும், கீழே புள்ளி வச்சா பா, மேல புள்ளி வச்சா நூன், அவ்வளவுதாங்க வித்தியாசம். இதுல என்ன பெரிய சிரமம் இருக்குது? ஜீமுக்கு புள்ளி இப்படி வரும், ஹாவுக்கு புள்ளி வராது, ஹாவுக்கு புள்ளி மேல வரும், முடிஞ்சு போச்சு. தால் இப்படி வரும், தால் இப்படி வரும், சொல்லிடலாமா இல்லையா? இதை செய்யக்கூடியவர் சிறந்தவர். யாரெல்லாம் சிறந்தவர்? இன்னைக்கு யார் உலகத்தில் சிறந்தவர்? எலான் மஸ்க், உலக மிகப்பெரிய பணக்காரன், ரஷ்ய நாட்டின் அதிபரையும் அமெரிக்க அதிபரையும் கைக்குள் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரும் செல்வந்தன் சிறந்தவர் கிடையாது. உங்களில் சிறந்தவர் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன், யார் குர்ஆனை தாமும் கற்று முதல்ல நாம வைக்கணும், வஅல்லமஹு, பிறகு அடுத்தவர்களுக்கும் அதை எடுத்து வைக்க வேண்டும். படிங்க குர்ஆனை. குர்ஆன் ரொம்ப ஈஸியானது தானுங்க, ரொம்ப சுலபமானது தானுங்க, ரொம்ப சிம்பிள் தானே, உட்காருங்க அப்படின்னு சொல்லி தானும் கற்று பிறருக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் உங்களில் சிறவர் கைருக்கும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹீஹ் புகாரியுடைய 5027வது செய்தியா இடம்பெறுவதை நம்ம பாருங்களேன். படிக்கிறதுனால எவ்வளவு நன்மை அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம நினைச்சிருக்கிறோம்ல, குர்ஆனை படிச்சா எவ்வளவு நன்மை நம்ம வழங்கி வச்சிருக்கிறோம். மற்ற விஷயங்களை பொறுத்தாவது நீங்க மெனக்கிடணுங்க, தொழணும் செய்யணும், தொழணும் நீங்க நினைக்கிறீங்க, தொழுதா நன்மை தானே. நோன்பு வைக்கணும்னு நினைக்கிறீங்க, நோன்பு வச்சா நன்மை தானே. ஹஜ்ஜுக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஹஜ்ஜு வச்சா நன்மை தானே. எல்லா காரியங்களும் செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதற்காக நீங்கள் மெனக்கிடணும். சும்மா நன்மையை வாங்கிக்க முடியாது. தொழணும் பண்ணா அப்படியே நீங்க தொழுதுருவீங்களா? தொழணும்னா நீங்க நீருக்கு மகரணும், ஒழு பண்ணணும், ஒழு செஞ்சுட்டு வந்து நின்று தொழணும், நிக்கணும், குனியணும், மறுபடியும் சுஜூது பண்ணணும், தஷஹுதுல உட்காரணும், சலாம் சொல்லணும், இவ்வளவு இருக்கு.
நீங்க ஜக்காத் கொடுக்கணும், ஹஜ் கொடுக்கணும்னா சாதாரணமாக முடியாது. நோன்பு வைக்கணும்னா காலையில எந்திரிக்கணும், சஹர் செய்யணும், எவ்வளவு வேலை இருக்குது. ஆனால் இவ்வளவு நன்மைகளை சம்பாதிக்கிறதுக்கு மெனக்கடுறோம்ல. குர்ஆன் ஓதுறதுக்கு என்னங்க மெனக்கடுறீங்க? குர்ஆன் ஓதுறதுக்கு வாப்பா ஒழு பண்ணு, பரண்டால இருக்கிறத தூக்கு, இப்படி இருக்குதா? வாங்க நில்லுங்க, கியாம்ல இந்த பக்கம் நீங்க மக்காவை நோக்கி நில்லுங்க, இப்படி நின்றுட்டு இப்படி இருக்குதா? இல்ல. குர்ஆன் ஓதுறதுக்கு ஃபிளைட் ஏறி மக்காவில் இறங்கு தவாஃப் பண்ணிட்டு இப்படி இருக்குதா? குர்ஆன் என்ன அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கிறோம், ஹாயா உட்கார்ந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முடிஞ்சு போச்சு. எவ்வளவு சிம்பிள், எவ்வளவு ஈஸி. குர்ஆனை ஓதுவது அவ்வளவு சுலபம். குர்ஆனை ஓதுவதனால் அவ்வளவு நன்மைகளும் இருக்கிறது. மறுத்து பேச மாற்று கருத்து இருக்காதுக்கு. இன்னொரு அமல்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதற்காக மெனக்கெட வேண்டும். பிரத்யேகமாக சில ஏற்பாடுகள், முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். குர்ஆனுக்கு எந்த ஏற்பாடும் கிடையாது. பாவா அப்படி வருத வாயில போவா அப்படி வந்துகிட்டே இருக்குது. அல்லாஹ் அவ்வளவு இலேசாக்கி வச்சிருக்கிறான். அப்படியேப்பட்ட குர்ஆனை ஓதுவதில் எவ்வளவு நன்மை தெரியுமா? சாதாரண நன்மைகள் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அறிக்கிறார்கள், மன் கர ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ், யார் ஒரு அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்து ஒரு எழுத்தை ஓதுகிறார். மன் கர ஹர்ஃபன், ஹர்ஃப்னா ஒரு எழுத்துன்னு அர்த்தம். ஹர்ஃபன் மின் கிதாபில், அல்லாஹ்வுடைய கிதாபில் இருந்து ஓதுறாங்களோ அவருக்கு ஒரு நன்மை உண்டு. அந்த ஒரு நன்மை 10 மடங்கு நன்மை போன்றது. அலீஃப்னு ஓதுறீங்கன்னு வைங்களேன், அது ஒரு நன்மை. அந்த ஒரு நன்மைக்கு 10 மடங்கு நன்மை. 10 மடங்கு நன்மை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, நீங்க உடனே ஹர்ஃப்னு சொன்னா அலீஃப் லாம் மீம் ஹர்ஃப்னு நினைச்சிராத. அலீஃபுன் ஹர்ஃப், லாமுன் ஹர்ஃப், மீமுன் ஹர்ஃப். அலீஃப் லாம் மீம் ஒரு எழுத்து இல்லப்பா, அதுல அலீஃப்னு ஒரு எழுத்து இருக்கு, லாமுன் ஒரு எழுத்து இருக்கு, மீமுன் ஒரு எழுத்து இருக்கு, 3 எழுத்து இருக்கு. 3 எழுத்து ஓதுனா 3 நன்மை, 3 10 இருக்குன்னா 30 நன்மைன்றாங்க ரசூல். வலாக்கின் ஹர்ஃப் ஹர்ஃபுன், அலீஃபுன் ஹர்ஃப், லாமும் ஹர்ஃப், மீமும் அல்ஹம்து ஓதுறீங்க. அல்ஹம்துல என்ன வரும்? அலீஃப் லாம் மீம் ஹம் தால் வருதா? ஹம்து, அல்ஹம்து 5 எழுத்து எவ்வளவு? 50 நன்மை. லில்லாஹி 40. இப்படி ஆடிட்டு போயிட்டே இருக்கு. அவ்வளவு கொள்ளையடிக்கணும். அப்படி உட்கார்ந்து சும்மா ஒரு 2 செகண்ட், அதிகம் வேண்டாங்க, 30 செகண்ட் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா சூரத்துல் ஃபாத்திஹா ஓது இருக்குதா? சூரத்துல் ஃபாத்திஹாவை 30 செகண்ட்ல ஓதி முடிக்க முடியும். எவ்வளவு நன்மைகள்! ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை என்று சொன்னார். எத்தனை எழுத்துக்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருக்கிறது? அல்லாஹ்வின் தூதர் அறிவிக்கிறார்கள், அலீஃப் எழுத்து, லாமு ஹர்ஃப், மீமு ஹர்ஃப், 3 இல்ல 30 நன்மை என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய இந்த செய்தி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஜாமி திர்மிதியில 2910வது செய்தி. படிக்கிறது விடுங்க பாய், படிக்கிறது மட்டும் கிடையாது, உட்கார்ந்து கேட்டீங்கன்னா நன்மை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில், திருக்குர்ஆனுடைய 7வது அத்தியாயம் சூரா அல்-அராஃபுடைய 204வது வசனம் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், குர்ஆனை ஓத தெரியல, இதுக்கு மேல வயசு போயிருச்சு, இதுக்கு மேல உட்கார்ந்து அலீஃப் லாம் மீம் தேடிக்கிட்டு இருக்க முடியாது, கண்ணு போச்சு ஒக்கே ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்னத்தை பாக்குறது? காது கேக்குதா? கேக்குது. உட்கார்ந்துட்டு குர்ஆனை போட்டு விடு. இல்ல இமாம் ஓதுறார பின்னாடி நின்னு கேளு, உட்கார்ந்தாவது கேட்கிறீங்க. கேட்கறதுனால நம்ம எவ்வளவு நன்மை தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்கிறான், வைதா குரிஅல் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதை நீங்கள் செவியுற்றால். எங்கயாவது குர்ஆன் ஓதுறாங்களா? உட்கார்ந்துருக்கு, முன்ன போய் உட்கார்ந்துரு, கண்ணு தான் தொக்கா இருக்குது, காது நல்லா இருக்குது, உட்கார்ந்துரு. ஏன் தெரியுமா? வைதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். குர்ஆன் ஓதுவதை நீங்கள் செவியுற்றால், ஃபஸ்தமிஉ லஹு காது கொடுத்து கேளுங்க, வஅன்சிது வாயை மூடிங்க, அருள் செய்யப்படுவீர்கள், அல்லக்கும் துர்ஹமூன் உங்களின் மீது அருள் நிச்சயம் இருக்கிறது, அருள் செய்யப்படுவீர்கள் நீங்கள். நான் சொல்லலைங்க, குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 7வது அத்தியாயத்துடைய 204வது வசனத்தில் இது இடம்பெறுவதை பார்க்கணும். இது மட்டும் கிடையாதுங்க, திருமறை குர்ஆன் மறுமையில் நாம் சொர்க்கம் செல்வதற்கு மிக அழகான ஒரு வழியாக, மிக அழகான ஒரு பரிந்துரையாக இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 1470வது செய்தி, 804 நம்பர்ல இருக்குது பாத்துக்கு. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இக்ராஉல் குர்ஆன், குர்ஆனை கொஞ்சம் ஓதுங்கப்பா. யாரு? ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை, மனிதர்களை, ஈமான் கொண்டவர்களை, மூமின்களை, முஸ்லிம்களை பார்த்து சொல்கிறார்கள், இக்ராஉல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு யஹ்தி யௌமல் கியாமத்தி வ ஸஃபியன் அஸ்ஹாபிஹி,
குர்ஆனை நீங்கள் ஓடுங்கள். ஏன்னு சொன்னா மறுமை நாள் அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நம்ம தான் நிற்போமே. யாரும் யாருக்காகவும் பரிந்து பேச முடியாது. அப்பனுக்காக புள்ள பேச மாட்டான், புள்ளைக்காக அந்த அப்பனும் பேச மாட்டான், நண்பனும் பேச மாட்டான், தாயும் பேச மாட்டான், எந்த தங்கையும் பேச மாட்டான், எவனும் பேச மாட்டான். யாரெல்லாம் பேசுவா? குர்ஆன் பேசும். குர்ஆன் உங்களுக்காக பரிந்து பேசும். மறுத்தறியும் அல்லாஹ் இருக்கிறாரு. இவர் அப்துல்லா நல்ல மனுஷன். அல்லாஹ் குர்ஆன் பேசு. உலகத்துல வாழக்கூடிய இந்த வாழ்நாளில் நீ கொடுத்த இந்த வகை செய்தியோடு தொடர்பு வைத்து இதை ஓடுவதாக இருந்தாரு. குர்ஆன் ஓதுனாரு இவரு. நான் சாட்சி. ஏன் யாருப்பா சாட்சி? நான் தான் சாட்சி. குர்ஆன் சொல்லு. என்ன ஓடுனாரு இவரு? நான் தான் சாட்சி நிக்கிறேன். இவர் நல்ல சொர்க்கத்துக்கு. குர்ஆன் பரிந்து பேசும். யாரும் யாருக்கும் உலகத்தில் நீங்கள் யாருக்காக எல்லாம் பாடுபடுகிறீர்களோ அவர்கள் யாரும் உங்களுக்காக பரிந்து பேச மாட்டார்கள். முடிஞ்சா உங்ககிட்ட ஏதாவது பறிச்சுட்டு போகணும் தான் நினைப்பாங்க. எப்படா இவன் மட்டும் போறான், நம்ம கூட தானே சுத்திக்கிட்டு இருந்தான், நம்ம கூட தானே எல்லா கலாம் சுத்தி பண்ணிக்கிட்டு இருந்தான், இவன் மட்டும் நைஸா யாரா அவன் நம்ம கூட தான் சுத்திக்கிட்டு இருந்தான். எதிர்த்து பேசும். கை நமக்கு எதிராக சொல்லுவாங்க. நம்ம கை இந்த கையால எவ்வளவு கலாமசிபத்தை பண்ணி இருப்போம், எவ்வளவு நோண்டி இருப்போம் உள்ள உட்காந்துக்கிட்டு இந்த கை சொல்லும். என்ன அல்ல நான் சாட்சி, இது அனுப்பாத கார் சொல்லும். எந்த நாசமான வேலைகளுக்கெல்லாம் நடந்து போனாய், ஓடி போனாய், விரைந்து போனாய், தொழுமைக்காக வரல. இந்த பலாமசிபத்துக்கெல்லாம் இப்படி ஓடி போனா, வண்டி ஏறி போனா, நடந்து போனா, ஓடியும் போனா கால் பேசும். அனுப்புறாரு. இப்படி இந்த பக்கம் நம்முடைய வாய் நமக்கு எதிராக, நம்முடைய கண் நமக்கு எதிராக, நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் நமக்கு எதிராக பேசக்கூடிய நேரத்தில் நாம் படித்த, நாம் ஓடிய திருமறை குர்ஆன் நமக்காக பரிந்து பேசும். இதை விட வேற என்ன சிறப்பு வேணும் உங்களுக்கு? இதை விட வேற என்ன ரஹ்மத் வேணும் உங்களுக்கு? அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய செய்தி, இக்ரா குர்ஆன், குர்ஆன் ஓடுங்க. ஓடுங்க பாபா உட்கார்ந்துகிட்டு குர்ஆன். அதை ஓடுவதற்கு மறுமை நாளில் பரிந்து பேசும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். இது மட்டும் கிடையாது, இன்னும் ஏகப்பட்ட சிறப்புகள். திருக்குர்ஆன் ஓதுற காரணத்தினால உங்கள் மீது சக்கீனத் என்கிற அமைதி இறங்குகிறதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. சாந்தி வேணும், நிம்மதி வேணும், ராகத்து வேணும்னு நினைக்கிறீங்களா? எடுத்துக்கிட்டு போய் உட்காந்துருங்க குர்ஆன். வேணாம் அந்த முசீபத்து. அதான் ஏத்திகாஃபுல்லா இருக்கிறாங்க ரமலான் மாசத்துல. மானோட உலக தொடர்பு வந்து பள்ளிவாசல உட்காந்துரு. உட்கார்ந்து பாருங்க, ஓடி பாருங்க, திருமலை குர்ஆனோடு தொடர்பு வைத்து பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வின் தூதர் பேசுவது இந்த தூதர் தன் மனோச்சைப்படி பேசுபவர் கிடையாது. அல்லாஹ் அறிந்து கொடுத்த செய்தியை பேசக்கூடியவர் இறை தூதர், இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆன் ஓதினால் சக்கீனத் உங்கள் மீது இறங்கும். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், எப்படி கௌம ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய வீடுகள் உலகத்துல அல்லாஹ்வுடைய வீடு நிறைய இருக்கு. பள்ளிவாசல், மஸ்ஜித் பிலால் இருக்குதா இல்லையா? இந்த மாதிரி எவ்வளவு இருக்கு பள்ளிவாசல். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வீடு. மசாஜித் அல்லாஹ் தான் சொல்லுவாரு. மசாஜித் அல்லாஹ், பைத் இல்ல, பைத்னு சொன்னா வீடுன்னு அர்த்தம். வமா ஐஜ்தமா கௌம ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபில்லாஹ். நீ உட்கார்றது பெரிய விஷயம் கிடையாது. உட்காந்துன்னு ரமலான் மாசம் வந்துருச்சு, நைட்டெல்லாம் அரட்டை, பகலெல்லாம் கொரட்டை தானே நம்மளுக்கு. நைட்டெல்லாம் என்ன பண்றது? அப்படியே போயிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கு. 12, 1 போய் பாரு ராமத் பாராவில் அப்படி கடத்தெருவு போனீங்கன்னு சொன்னா அரட்டை அடிக்கிறதுக்காகவே ஒரு குரூப் இருக்கு. இன்னைக்குதான் சைத்தான்கள் விலங்கிடப்படுகிறது நல்லா இருக்கு சொல்றாங்க. சைத்தான் எல்லாம் தெருவுக்கு தெருவு கேரம் போர்டை போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்குது. பார்க்கணும். அரட்டை நைட்டெல்லாம் ஒரு அரட்டை, பகல்ல சகர் சாப்பிட்டுட்டு நல்லா கொரட்டை. இதுவா ரமலான்? உட்கார்ந்து குர்ஆனோடு தொடர்பு. உட்கார்ந்து மட்டும் கிடையாது பள்ளிவாசல்ல. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், யத்லூனல் கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தோடு தொடர்பு வைத்து அல்லாஹ்வுடைய வேதங்களில் ஒரு ஆயத்தை அவர்கள் ஓதும் பொழுது வயததா ரசூனஹு பைனஹும் இல்லா நஸரத் அலைஹிம் சகீனத்து. அவர்கள் மீது சகீனத் என்கிற அமைதி, சகீனத் என்கிற நிம்மதி அவர்கள் மீது இறங்காமல் இருக்கவே இருக்காது. குரூப் உட்கார்ந்து இருக்கிறோம்ல, உட்கார்ந்து இருக்கிற இந்த குரூப் குர்ஆன் வசனத்தை ஓதுறோமா? ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி அதன் விளக்கத்தை கேட்கிறோமா? இப்படி ஓடி இப்படி கேட்கக்கூடிய இந்த சூழலில் இந்த கௌமின் மீது, இந்த குழுவின் மீது சகீனத்து இறங்காமல், அமைதி இறங்காமல் இருக்கவே இருக்காது. அது மட்டும் கிடையாது, அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், குர்ஆன் ஓதும் அவர்களை அல்லாஹ் தன்னிடம் உள்ள மலக்குகளிடம் நினைவு கூறுகிறான். பாருங்கப்பா என்னுடைய இபாதத்தார்கள், பாருங்க அடியார்களை போய் பாரு, உட்கார்ந்து இருக்கிறாங்க பள்ளிவாசல்ல.
உலகத்துல எவ்வளவு விஷயம் இருக்குது அவன் சுற்றுறதுக்கு, வந்து உட்கார்ந்து இருக்கிறான் பாரு ஆயத்தை கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மலக்குமார்களுடைய சபையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பற்றி நினைவு கூறுகிறான். எவ்வளவு சிறப்பு! உங்களை பத்தி என்ன பத்தி எல்லாம் பேசுறாங்க. யாருக்கு இங்க கிடைக்கும் உலகத்துல இந்த சிறப்பு? அதே அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள், அவரை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைவு கூறாமல் இருப்பது கிடையாது. மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து விடுகின்றனர். மலக்குமார்கள் அப்படி சூழ்ந்து உட்கார்ந்து இருப்பாங்க. நமக்கு தெரியாது, நமக்கு இந்த கண் சாதாரண கண்ணெல்லாம் வச்சு பரிசாக்களை பார்க்க முடியாது. மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்வார்கள். அல்லாஹ்வின் தூதர் மலக்குமாரிடம் நம்மை நினைவு கூறுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி சஹீஹ் புகாரில் இடம்பெறக்கூடிய செய்தியாக இருக்கிறது நாம பார்க்கிறோம். அப்படியாப்பட்ட திருமறை குர்ஆனோடு அதிகம் நாம் தொடர்பை வைக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னாக்கா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் திருக்குர்ஆனை நேர்வழி காட்டக்கூடியதுன்னு சொல்லிவிட்டு ஆரம்ப வசனம் திருமறை குர்ஆனை சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்ப வசனத்துல பேசுறான். நேத்து நாம பார்த்தோம், சொர்க்கம் யாருக்காக தயாரிக்கப்பட்டிருக்கு? உயித்தத் லில் முத்தகீன். அந்த வார்த்தை என்ன பார்த்தோம்? லில் முத்தகீன் பார்த்தோமா? இங்கேயும் லில் முத்தகீன் வரும். என்ன பாருங்க, அலிஃப் லாம் மீம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பக்ராவுடைய ஆரம்ப வசனம் ஸாலிகல் கிதாப், இது வேதம், லா ரைப ஃபீஹ், இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சந்தேகம் இருக்குதா? யாருக்காவது சந்தேகம் இருந்தா பாருங்க, கேளுங்க. எவ்வளவு விஷயங்களுக்கு குர்ஆன் தெளிவுபடுத்தக்கூடியதா இருக்கு. லா ரைப ஃபீஹ் ஹுதன், இது நேர் வழி காட்டும். லில் முத்தகீன், யாருக்கு நேர் வழி காட்டும்? நேற்று டாபிக், அவங்களுக்கு இது நேர்வழி காட்டும். படிக்கிற எல்லாருக்கும் நேர்வழி காட்டாது. சரியா? நேற்றைய தலைப்பில் நாம் பார்த்த இறையச்சவாதிகளுக்கு இது நேர்வழி காட்டும். ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 3:133 சொல்கிறார், உயித்தத் லில் முத்தகீன், சொர்க்கம் என்பது அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறது. திருமறை குர்ஆன் சொல்கிறது, திருமறை குர்ஆன் ஹுதன், இது நேர்வழி காட்டும். லில் முத்தகீன், இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு இது நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த வசனங்களை அதிகம் நினைவு கூறக்கூடிய நன்மக்களாக, திருமறை குர்ஆனோடு அதிகம் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக, திருமறை குர்ஆனை ஓடி அதன் மூலம் சகீனத் என்கிற அமைதியை பெறக்கூடிய நன்மக்களாக, திருமறை குர்ஆனை ஓடி அதை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து சிறந்தவர்களாக வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் பெறக்கூடிய நன்மக்களாக, இக்ரவுல் குர்ஆன் ஃபஇன்னஹு யௌமல் கியாமத்தி வஸஃபியன் அஸாபி, குர்ஆனை ஓதுங்கப்பா, இது உங்களுக்கு மறுமையில மிகப்பெரிய அளவுக்கு சிபாரிசு செய்யும். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த வார்த்தைக்கு நீங்க குர்ஆனை ஓடி அதனுடைய சிபாரிசுகளை பரிந்துரைகளை பெற்று சொர்க்கத்துக்கு சுப செய்தியோடு சொல்லக்கூடிய நன்மக்களாக உங்களையும் இன்னும் வளரமா நான் அருள் புரிய வேண்டும் என்று இறைவன் இறைஞ்சவனாக என்னுடைய இன்றைய உரையை முடிவு செய்கிறேன். வாக்குறுதியான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததா இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இந்த திருக்குர்ஆன்ல இருந்து ஒரு அத்தியாயம், 4வது அத்தியாயம் சூரத்து நிசா. சூரத்து நிசாவில் இடம்பெறக்கூடிய முதல் வசனம். சரிங்களா? அல்லாஹ் இங்கே இறையச்சத்தை முற்படுத்தி விட்டு சில சமாச்சாரங்களை பேசலாம் ரப்பல் ஆலமீன். அதிலிருந்து ஒரு சமாச்சாரத்தை எடுத்து இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் உங்களுக்கு முன்னால் பயானாக எடுத்து சொல்லப்படும். அது நாளைய தினைய உரை. இன்னைக்கு நான் குர்ஆன் பேசினேன், நேற்று நான் இறையச்சம் பேசினேன், அதற்கு முந்தைய தினம் நான் நோன்பு பேசினேன், அதற்கு முந்தைய தினம் ரமலான் பேசினேன். நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த லைனை நாம கொண்டு வரும். ரமலான் நம் மீது நோன்பு கடமை. நோன்பு வந்தா இறையச்சம் வந்து விடுகிறது. இந்த இறையச்சம் வருவதற்கு திருமறை குர்ஆனோட நம்ம அதிகம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இந்த 4வது அத்தியாயத்துடைய முதல் வசனத்திலிருந்து ஒரு செய்தி, அதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பயனாக எடுத்து சொல்லப்படும். அடுத்தது சபபு நுசூல் நாம டெய்லி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க இந்த செய்தியை. என்னன்னு கேட்டீங்கன்னா, தைமம் சட்டம் இருக்குல்ல, இந்த தைமம் சட்டம் இறக்கப்பட்டதுடைய பின்னணி என்ன? பின்னணி, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய சகோதரி அஸ்மா பின்த் அபி பக்கர் அவங்க கிட்ட கடுத்தனி ஒன்று இரவல் வாங்கிக்கிட்டு ரசூலுல்லாஹோட போறாங்க, போருக்கு போறாங்க. திரும்பி வரும்பொழுது அந்த தூக்கத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தூங்கிடுவாங்க. தன்னுடைய இயற்கை தேவையை நிவர்த்தி பண்ண வெளியே போயிட்டு இருப்பாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். அந்த சம்பவம் ஆயிஷா ரலியல்லாஹு தனிச்சிருவாங்க. ரசூலுல்லாஹோடு சேர்ந்து இந்த படைகள் போயிடும். போனதுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு சஹாபி பார்த்து கூட்டிகிட்டு வருவாரு. அதற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீது மிகப்பெரிய அளவுக்கு அவதூறுகள் சொல்லப்பட்டு அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவான். அது ஒரு சபபுன்னு சொல்லு. இதுல சபபுன்னு சொல்லு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நேரத்தில் முஸ்தலிஃப் போரின் பயணத்தில் தொலைந்து போய்விட்டது, கழுத்தண்ணி தொலைஞ்சு போச்சா. ஆகவே அதை தேடுவதற்காக தம் தோழர்களில் சிலரை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். போய் தேடிட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. தேடுனா கிடைக்கல. அவர்கள் அதை தேடி சென்றது. அப்போ வழியில் அவர்களுக்கு தொழுகை நேரம் வந்துவிட்டது. தேட போனப்போ தொழுகை டைம் வந்துருச்சா. அந்த நேரம் உழு செய்வதற்கு தண்ணீர் கிடைக்காததால் உழு செய்யாமலேயே அவர்கள் தொழுதார்கள். உழு செய்யாம தொழுதுட்டாங்க. தேட போனவங்க தண்ணி கிடைக்கல, மாலையும் கிடைக்கல. என்ன பண்றது? தொழுகை டைம் வந்துருச்சு.
தொழுகை எப்படியாப்பட்ட கடமை? மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. தண்ணி எப்பா தொழுதுலாம் தண்ணி இல்லாத அதெல்லாம் வேணாம், முதல்ல தொழுதுரு அப்படின்னு தொழுதுட்டாங்க. தொழுது முடித்து விட்டு ரசூலுல்லாஹ் திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்து உலு செய்யாமல் தொழுது கொடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் முறையிட்டனர். அப்பொழுதுதான் 5வது அத்தியாயம் சூரத்துல் மாயிதாவுடைய 6வது வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி அருள்கிறார். நம்பிக்கை கொண்டோரே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நீங்கள் தொழுகைக்காக தயாராகும் பொழுது உங்கள் முகங்களையும் மூட்டுக்கள் வரை கைகளையும் கரண்டை வரை கால்களையும் கழுவிக்கொள்ளுங்கள், உங்கள் தலைகளை ஈரக்கையால் தடவிக்கொள்ளுங்கள், மச செஞ்சுக்குங்க. குளிப்பு கடமையானவராக இருந்தால் நீங்கள் குளித்து தூய்மையாகி கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு சொல்றா, நீங்கள் நோயாளிகளாகவோ பயணிகளாகவோ இருந்தால், அல்லது உங்களில் ஒருவர் கழிவறையில் இருந்து வெளியே வந்தால், அல்லது உடலுறவு மூலம் பெண்களை தீண்டினால், தண்ணீர் கிடைக்காத போது, கண்டிஷன் என்ன? தண்ணி கிடைக்காத பொழுது தூய்மையான மண்ணை தொட்டு அதில் உங்கள் முகங்களையும் கைகளையும் தடவி கொள்ளுங்கள். மாலை தேட போனீங்க, தண்ணி கிடைக்கல, தண்ணி இல்லைன்னா பரவாயில்ல அப்படியே தொழுதுக்கலாம் நினைச்சு தொழுதுறாதீங்க. தொழுகைக்கு சில கண்டிஷன் இருக்கு. என்ன? அதுக்கு ஒலு முக்கியம், தூய்மை முக்கியம். அப்ப தண்ணி இல்லைன்னு சொன்னா மண்ணை தடவி, மண் என்ன பண்ணணும்? தூய்மையான மண்ணை 2 கையால தடவி, ஒண்ணு தடவி விட்டுறலாம், இல்லைன்னா ஊதி விட்டுறலாம். விட்டுட்டு புறங்கை இருக்குல்ல, புறங்கைகளை இவ்வளவு தூரம் தடவி முகத்தை ஒரு புறம் தடவிக்கனால் போதும். இது போதுதான் தயமுடைய சட்டம். அப்படி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல வசனத்தை இறக்கி வைத்து, அல்லாஹ் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்த விரும்பவில்லை, மாறாக நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக உங்களை தீமைப்படுத்திடவும் தனது அருளை முழுமைப்படுத்திடவும் விரும்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தயமுடைய சட்டத்தை இறக்கினான். அதனுடைய சட்டத்தின் பின்னணி என்ன? ஒழு இல்லாமல் தொழுதுட்டாங்க, அப்படி தொழக்கூடாது. தொழுகைக்கு ஒழு அவசியம். ஒழு பண்ண தண்ணி இல்லை, தண்ணி இருந்தும் அதை நான் பயன்படுத்த முடியாத நிலைமை, என்னுடைய நோய் காரணத்தினால் தண்ணியை தொடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். என்ன பண்றது? தயமம் செய்து தொழுது கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ரப்புல் ஆலமீன் லேசாக்கி வைத்தான் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை தான் அதே 4வது அத்தியாயத்திலே முதல் வசனத்தோடு உங்களை இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஒரு சின்ன அறிவிப்பு, மஸ்ஜித் பிலாலுடைய பள்ளிவாசல் கட்டுமான பணி நடந்துகிட்டு இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்ஷா அல்லாஹ் அதற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த ரமலான் மாதத்தில்